தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அறிஞான சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்த அப்படின்னா தேவனுடைய நடுவர்கள் இருக்கிறார். இப்போ ஒரு வசனத்தை படிக்க கேட்கலாம். சங்கீதம் 24 7ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களே உன் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இதுல நான் 2 வார்த்தை கீவேர்டை நான் பார்க்கலாம். மறுபடியுமாக இந்த வசனம் படிக்க சொல்லியிருக்கேன். 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஒன்று வாசல், அநாதி கதவுகளே உயருங்கள். வாசல், கதவு. வாசலுக்கும் கதவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அருமையான தேவ ஜனமே, தேவன் வாசல் என்பது வேறு, கதவு என்பது. வாசல் என்று சொன்னால் இடைக்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இதான் வாசல், வழி, இதான் வழி, வாசல். கதவு கதவு அடைக்கிறது, வீட்டுக்கு வாசல் இருக்கிறது, கதவு இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் மனிதனுக்குள்ளாக தேவன் வாசலை வைத்திருக்கிறார், கதவை வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். வாசல் என்று சொன்னால் ஒன்று மனது, 2வது வாய். வாசல் என்று சொன்னால் ஒன்று மனது, 2வது வாய். அப்ப நம்ம வாசலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும் சொல்றமே, அதான் கதவு, மூட வேண்டும். இப்படி ஒரு தேவ மனுஷர்கள் வாழ வேண்டும். வாசல்களை நாம் காக்க வேண்டும். அநாதி கதவுகளே என்று சொல்கிறார். அநாதி கதவு அர்த்தம் என்ன? தேவ பிள்ளைகள் தான் அநாதைகள். ஏன்னா நம்முடைய தேவன் அநாதையா இருக்கிறார். ஒரு வார்த்தை இருக்கு, அநாதை தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாயம். இப்படிலாம் இருக்கு. அதனால நமக்கு தியானம் அநாதைகள் தான். இந்த உலகம் பொல்லாங்கின் கையில இருக்கிறது. பொல்லாங்கின் கையில இருக்கிறவர்களிடத்திலே இருக்கிறது இந்த உலகம். நாம் தேவ மனுஷன். பரிசுத்த பவுல் சொல்கிறார், நாமும் இது ஒரு வாடகை வீடு தான், வரப்போவதை நாடி தேடுவோம், இது நமக்கு சொந்தம் இல்லை என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். பூமி நமக்கு சொந்தம் இல்லை. ஏனென்றால் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண இயேசுக்கு சென்றிருக்கிறார். அவர் ஸ்தலத்தை உருவாக்கிய பிறகு நம்ம திரும்பி வருவார், நம்மளை கொண்டு போவார். அது வேறு இந்த உலகத்துல நாம் அனாதையில தான் வாழ வேண்டும். சாத்தானவன் ஜனங்களுக்கு குழந்தையா இருப்பார். நிறைய கிறிஸ்தவர்கள் தேவனை சார்ந்து வாழவில்லை, சாத்தானை சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தேவை பணம், அவர்களுக்கு தேவை சொத்து, அதற்காக எல்லா உபாய தந்திரங்களையும் செய்வார். ஊழியக்காரனாலும் சரி. அப்படியானால் உனக்கு சாத்தானுடைய உடந்தை இருக்கு. அவன் சொல்கிறான், நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் இயேசு கிறிஸ்து சொல்கிறான். அவர் பணியவில்லை, ஏற்று பேசிவிட்டு போயிருக்கார். அந்நியானவர்களே, சாத்தானை பணிந்து அவன் சொல்லுகிற உபாய தந்திரமான வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு அதை செல்வந்தலாக்கி கொண்டவர்கள் அநேகரும் உண்டு. இந்துக்களும் உண்டு, கிறிஸ்தவர்களும் உண்டு. கிறிஸ்தவரை பாருங்கள், கள்ள நோட்டு மாற்றுவது. சொல்லுகிறேன், இப்ப எல்லாம் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாள் வரப்போது பாருங்க, எந்த கள்ள நோட்டை மாற்றி பணக்காரனாலேயோ அதே கள்ள நோட்டு தான் உங்க கொல்லிவாய் சார்ந்தவர்களே வைப்பாங்க. இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காம பாரு, அங்க போய் எல்லாம் கள்ள நோட்டு தான். அப்படி ஒரு சொல்லியிருப்பீங்க. முன்னாடி தான் அங்க போய் எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காம எல்லாம் கள்ள நோட்டு தான். உங்களுக்கு தெரியுது இல்லையா? கள்ள நோட்டு மாற்றுகிறவன் பரலோகத்துக்கு போகிறான். இந்துக்களுக்கு பரலோகம் இல்லை. அவங்க செத்து போனாலும் அவங்க எந்த குலதெய்வம் கோயில் இருக்கோ அங்க போய்விடுவார். ஆனா கிறிஸ்தவருக்கு குலதெய்வம் கோயில் இருந்தால் நீங்களும் அங்கதான் போகணும். கள்ளநோட்டை மாற்றுவது, சொத்தை அபகரிப்பது, இதெல்லாம் இருந்தால் நீ பரலோகத்துக்கு போக முடியாது.
கிறிஸ்தவனை வாழ்ந்தவரை இந்துவா வாங்கிட்டு கள்ள மண் வணங்கிட்டு போய்க்கலாம். ரோமில் வீடு கட்டியிருக்கான் பாரு, அங்க போய் போது எல்லாம் கள்ள நோட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எவ்வளோ பெரிய வீடு கட்டினா கள்ள நோட்டு தானே, கள்ள நோட்டு மாற்றித்தானே பணக்காரன் ஆனீங்க. அதனால உங்களுக்கு பரலோகம் எப்படி போக முடியும்? பரலோகத்தை கள்ள நோட்டை வச்சு பரலோகத்தை வாங்கிடலாமா? மாந்திரிகத்தை வச்சு பரலோகத்தை பிடிச்சிடலாமா? முடியவே முடியாது. அங்கே இருக்கான் சகுனி, வேணும் வானமன்றத்தை கொள்ளாத ஆவிகள், அதுக்கு இடம் கொடுக்காது, உங்களை பிடிச்சு வச்சு. அது மட்டும் இல்ல, பெரிய சர்ப்பமும் இருக்கு வானத்துல, யாருக்கும் தெரியாது. நீங்க அங்க போனா சர்ப்பம் உங்களை காற்று உரியது போல உங்களை உறிந்து வைத்துக் கொள்ளும். பிஞ்சு போனா வாழை வச்சு தள்ளி இழுத்து உறிந்து விடும், நீங்க போகவே முடியாது. நினைக்கிறாங்க எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சிடலாம், எல்லா பாவங்களையும் செய்திடலாம், எப்படி வேணாலும் பணக்காரன் ஆகிடலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில தான் கிடப்பாய், உனக்கு நல்ல மரணமே இருக்காது. உன் உயிர் பிரியும் போது உனக்கு நிம்மதி இருக்காது. ஐயோ, சொத்துக்காக அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக் கொள்வார்களோ, சொத்துக்காக பிள்ளைகள் சண்டை போட்டுக் கொள்வார்களோ, இந்த பயத்திலே நீங்க உயிரை விடுவீங்க. நீங்க எங்க பரலோகத்துக்கு போகிறீங்க? ஏன் அது எடுத்த வசனத்துக்கு இதுக்கும் உள்ள என்ன பொருத்தங்க, என்ன சம்பந்தம்? அனாதை தேவன் நமக்கு அடைக்கணும், அவர் நித்திய பிரியங்கள் நமக்கு ஆதாரம். இந்த வாசல்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும், நம் கதவுகளை நாம் போட்டு அடைக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்போதான் ஏன் முதலாம் சங்கீதத்தில் பங்கு உள்ளவர்கள் வாக்கியவான்கள் தான். அதை படிச்சு பாருங்க, எங்க நிற்க வேண்டும், எங்க நிற்கக்கூடாது, எங்க போக வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தால் நம்மை அது மறுரூபப்படுத்தும். போன வருஷம் குட் ஃப்ரைடேக்கு முன்னே லென்த் நாட்கள்ல என்னெல்லாம் அறிக்கை பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை செய்தோம், இதை செய்தோம், இதை செய்தோம். ஏன்னா மனதில் நீ என்ன செய்தையோ அதெல்லாம் மனசுல இருக்கும். எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணினாய், எங்க கள்ள நோட்டு வாங்கினாய், எத்தனை பேர்கிட்ட கொடுத்தா, எப்படி மாற்றினாய், எப்படி சொத்து உண்டாக்கினாய், அதெல்லாம் உனக்கு தெரியும். இப்ப நீ எப்படி பரலோகத்துக்கு போ? ஆண்டவர்னா முட்டாளா? ஆண்டவர்னா முட்டாளா? அவர் 7 கண்களுடையவர் என்று வேதத்தில் இருக்கிறது. அவர் கண்கள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது என்று பைபிள் இருக்கிறது. உன்னை காண மாட்டாரா? உன் அக்கிரம செய்கைகளை தேவனுக்கு அறியாம இருக்குமோ? நீ மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? அதெல்லாம் மன்னிப்பு கிடையாதுங்க. அதுதான் எல்லாம் துணிகரமா பாவம் செய்யுங்க, மன்னிப்பு வராது, மன்னிப்பே வராதுங்க. எல்லாம் செஞ்சிடலாம், கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், மன்னிப்பு நீ கேட்கலாம் முட்டாள். ஆனா உனக்கு மன்னிப்பு ஆண்டவர் தருவாரா? உடனே உனக்கு மன்னிப்பு ஆண்டவர் தருவதில்லை. நீ உன்னை தேர்த்தி கொண்டுதான் ஓடுவாய். ஆனா மன்னிப்பு என்பது உனக்கு கிடையாது. உன் பாவங்கள் உன் வாசற்படியை படுத்திருக்கிறது. 2 நாட்கள் நீங்க பண்ண அறிக்கை, அந்த இனிதான் அந்த பாவத்தை செய்யாதிருக்க நீங்க முயற்சித்து நம்மளோட வாசலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன் தேவையில்லாதவைகள் உள்ளே வரக்கூடாது, தேவையில்லாதவைகளை நாம் பேசக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்திலே திரைத்திருக்க வாசல்களே தலைகளை உயர்த்தி நம்மை கூடி குறுக பண்ணுகிறவன் சாத்தான். நீ என்ன பாவம் செய்தீங்களோ, நீ கள்ள நோட்டு மாத்தீங்களோ, திருடுனீங்களோ, யாரை ஏமாத்தி நீங்க பணம் சம்பாத்தியம் பண்ணுவீங்களோ, யாருக்கு கிடைக்கிற நன்மையில கெடுத்து நீங்க வாங்கினீங்களோ, யாருக்கு கிடைக்கிற நன்மையில கெடுத்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வாங்கி கொடுத்தீங்களோ, இது எல்லாம் உங்க மனசுல இருக்கும். உங்களை பரலோகத்துக்கு ஏமாத்திட்டு தான் அதை ஊழியக்காரன் தான் ஏமாத்தோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து இருப்பாங்க. உள்ளத்துல கேடுகள் இருக்கும். ஊழியக்காரன் நிறைய பேர் பார்த்து வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல பரிசுத்தமான அவன் உள்ள மகா கேடு உள்ளதா இருக்கும். அவன் புத்தி மகா கேடு உள்ளதா இருக்கும். அவன் பொய்க்கும் பிதாவா இருக்கிறவனுடைய வாயா இருப்பான். பொய் தான் சொல்லுவான், வாய் நிரம்ப பொய் இருக்கும். உன் கதவை தேவன் அடைக்கவில்லை, நீ அடைக்கவில்லை, வாயிலே பொய் வருகிறது. ஆனால் நீ எப்படி பரலோகத்துக்கு போவாய்? நீ உன்னை சீர்படுத்த வேணும், ஆண்டவரத்தில் கொடுக்க வேணும். விரிகரமான பாவங்களை செய்துவிட்டு ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல, எப்படி மன்னிப்பாங்க? அதை நம்பி ஏமாறீங்க. கடைசி நேரத்துல அந்த கல்லணை கிடைத்த போல தயவு கிடைக்கும் பாக்குறீங்களா?
அவன் ஒருத்தனுக்கு தான் அது, வேற யாருக்கும் கிடைக்கல, இதுவெல்லாம் கிடைக்கல. அதை நம்பி கடவுள் கடைசி நேரத்தில் மன்னிச்சிடுவார் நினைச்சிட்டு ஊரை விட்ட நேரத்தில் தான் தெரியும், ஐயோ அவன் செய்த பாவங்கள் எல்லாம் முன்னே வந்து அந்த காலத்தை போல நினைக்கிறேன். அவன் ஆவி எங்க போகுதுன்னு தெரியாத அந்த அந்த காலங்களுக்குள்ள சிக்கி போகுது. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, எப்படி பரலோகத்துக்கு போவான்? போகவே மாட்டான். தேவ ஜனங்களே, எச்சரிக்கையா இருங்கள், இந்த கிரிகளை சரிப்படுத்துங்கள். அவங்க யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இதை நம்பினவருக்கு துரோகம் பண்ணாதீங்க, யாரையும் ஏமாற்றாதீங்க, நம்பி யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க. மற்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மையில கெடுத்துடாதீங்க. அவங்களுக்கு கிடைக்கிற நன்மையில கெடுத்து அதை இன்னொருங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லாதீங்க. ஊழியக்காரனாலும் தேவ ஜனங்களா இருந்தாலும் சரி, நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். இந்த குடும்பத்தை அழிச்சிடலாம், வாழ்க்கை அழிச்சிடலாம், இதெல்லாம் வியாபாரத்தை அழிச்சிடலாம், நாம நல்லா இருந்தா போதும், அது எல்லாமே உங்களுக்கு சாபமாக அமையும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்படிலாம் இருந்தா போனா மாந்திரிகம் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு நீ வந்து வியாபாரம் பண்ணலாம், கடையில் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. ஆனால் அது உங்களுக்கு இந்த நேரத்தில் நன்மையை தந்த ஆதிக்கம் உனக்குள்ளே இருக்கும். ஒரு பேய் இருக்குன்னா ஒரு மந்திரவாதி கிட்ட போனா என்ன செய்வாந்தீங்களா, அந்த பேயை அகற்ற மாட்டான். அந்த பேயை அடக்கி ஆடுறதுக்கு 10 பேயை உனக்குள்ள அனுப்பிடுவான். ஒரு ஆவியை அடக்கிறதுக்கு அந்த ஆவி உனக்குள்ளதான் இருக்கும். அந்த பேய் உன் வீட்டுக்குள்ள இருக்கும், உன் ஆபீஸ்ல இருக்கும், இல்லைன்னா ஒரு கடை வச்சுன்னா கடைக்குள்ள அந்த ஆவி இருக்கும். ஆனா அதை அடக்கிறதுக்கு 10 பேயை அனுப்பிடுவான். 10 பேயோட ஆளுங்க உன் வீட்டில் நீ ஜபம் பண்ணலாம், உபவாசம் போடலாம், எங்கன்னா ஜபத்துக்கு போயிட்டு வரலாம். 10 பேய்களுடைய ஆதிக்கம் உன் குடும்பத்தில் இருக்கும், உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கும், உனக்குள்ளே இருக்கும். அது உங்களை விட்டு விலகாது. ஏன்னா பணம் கொடுத்து பண்ணிருக்கீங்க பார்த்தீங்கன்னா 10 ஆவிகள் உள்ள இருக்கு. வேதத்தில் என்ன இருக்கு, ஒரு ஆவியை விரட்டினால் உடனே அந்த இடத்த தேவ கிருபை கொண்டு நிரப்பும். இல்லைன்னா போன ஆவி 8 ஆவிகள் கொண்டு வரும். மாதிரி இருக்கிற தங்கின இடத்துல வந்துடும். இதே தான் உங்களுக்கு பணக்காரன் ஆகணும், செல்வந்தன் ஆகணும், பணம் வேணும், துருக்கு வழியில சம்பாத்தியம் பண்ணணும், இது எல்லாமே உங்களை பரலோகத்துக்கு வாழ்ந்தே பரலோகத்துக்காக தாங்க. ஏங்க கிறிஸ்தவலாம் வாழ்றோம்? பரலோகத்துக்காக தான் கிறிஸ்தவலாம் வாழ்றோம். எல்லாம் தெய்வமே இல்லைன்னு போயிடலாமே, இந்த கடவுள் இல்லையா போயிடலாம் இல்லையா? போங்க இந்து கோயில போங்க, எப்படிலாம் பேய்களை வச்சு வழிபடுறான். அவருக்கு போயிருங்களே நீ அங்கதானே மந்திரக்காரன்ட்ட போறீங்க, அவையில கொண்டு தான் கடையில வீட்டுலலாம் வைக்கிறீங்க. ஆதிக்கம் உங்களுக்குள்ளே இருக்கும். இப்ப நீங்க எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும், புரியுதுங்களா? பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. உங்களுக்கு பரலோகம் வேணுமா, பாதாளம் வேணும், நீங்க தான் டிசைட் பண்ணணும். பரலோகத்துக்காக தான் கிறிஸ்தவனா வாழ்றோம், ஆண்டவரை சேவிக்கும். நம்ம உழைப்பு எதுக்கு காணிக்க கொடுக்கணும், இதுக்கு இந்த பலனை பரலோகத்துல தருவான் அப்படின்ற நம்பிக்கை தானுங்க. நான் பரலோகத்துக்கே போகலைன்னா இதோ நான் சீக்கிரமா வருகிறேன், அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்றார். அதை வாங்கணும் இல்லை, அதை வாங்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு முன்பே போய் நின்னாதான் அதை வாங்க முடியும். அவருக்கு முன்பே போய் நிக்கிறேன்னா அது நமக்கு கிடைக்காது. இந்த பூமியில தான் அழைந்து தெரியும். கோடி கோடியான ஆவிகள் பூமியில அழைந்து கொண்டிருக்கு. ஆவிகள் இல்லாத உலகமே இல்லை, ஆவிகள் இல்லாத ரோடு கிடையாது. அது காற்றோட காற்றாய் கலந்து போகிறது. ஆலங்கோட்டை இருக்கும்போது ஒரு விசுவாசி, அவர் செத்தது எங்களுக்கு தெரியாது. என் மனைவி கிட்ட கேட்டேன், என்னன்னா ஒரு நாள் இந்த மாதிரி இந்த நபர் இங்க வந்து ரவுண்ட் அடிக்காரு, அது என்னன்னு போன் பண்ணி கேளுன்னா அவங்க வீட்டுல கேட்டா சொன்னாங்க, அவர் செத்து 1.5 மாசம் ஆச்சுங்க. பரலோகத்துக்கு போல நல்ல விசுவாசி தான், பரலோகத்துக்கு போலியே. அந்த செத்த ஆவிகள்லாம் போகும், வெள்ளிக்கிழமை போகும், நைட்ல செவ்வாய்க்கிழமையோட வெள்ளிக்கிழமையில போகும். அந்த ஆவிகளோட இவர் போறார். என்ன ஏது விசாரித்து பார்க்க சொன்னா அந்த ஆளு பரலோகத்துக்கு செத்து 1.5 மாசம் ஆகுது. எப்படி அனுப்புவது, புரியுதுங்களா? அவனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அவன் செத்து போன பேர் சொல்ல விரும்புறாங்க. நல்ல சபையில விசுவாசி பரலோகத்துக்கு போல பாருங்க, ஞானஸ்நானத்துல ரசிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போலையே. அந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது.
கிறிஸ்தவனா வாழ்ந்து பரலோகத்துக்கு போகாம பூமியில அலையை பிரிஞ்சு என்ன பொழுது ஆஸ்தியை சம்பாதித்து ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து இங்க கொடுத்துட்டு நீங்க போவோம் பரலோகத்துக்கு போடியே ஏதாவது சுத்தி சுத்தி வரணும். உங்க நிம்மதியே இருக்காது, உங்க சத்தம் யாருக்குமே கேட்காது. உங்க ஆவியை வேற ஒருத்தர் பிரிச்சு வச்சுக்கிடுவான். ஏதேனும் மந்திரவாதினா உங்க ஆவியை பிரிச்சு வச்சுக்கிடுவான். நீ கொடூரமானவனா இருந்தா அடுத்தவனுக்கு கொடூரம் செய்யும்படி உன்னோட ஆவியை பிரிச்சு அவன் வச்சுக்கிடுவான். நீங்க எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? நிறைய இந்துக்கள் ஆவி மந்திரவாதிக்கு நீ மந்திரவாதிகள் கடையில நல்லா செடி போடலையா, நிறைய பேர் வந்து வாங்கணும், கடையெல்லாம் போகணும்னு எதாவது பண்ணினா எத்தனை பேர் வரணும்னு நினைக்கிறீங்க உங்க கடைக்கு? தாயிலிருந்து என் கடைக்கு வந்து வாங்கணும் மாசம் மாசம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா 1000 தேதிகளை உங்க வீட்டுக்கு அனுப்பிடணும். ஆவிக்கு கடைக்கு அது உங்க கடைக்கு தெரியாது. இதை வச்சுக்கோங்க, பிரேம் போட்டுங்க, வசனத்துக்கு பின்னாடி இதை வச்சுக்கோங்க, இப்படி இருங்க அப்படின்னா அந்நியாக வராது. நீங்க அவங்களுக்குள்ள 1000 ஆவிகளை அனுப்பிடுவான். ஒவ்வொரு ஆவியும் ஒருத்தனை எடுத்துட்டு வந்து கடையில விட்டுரும். அவன் வாங்கிட்டு தான் போவான், வாங்காம போகவே மாட்டான், வாங்க வச்சு அனுப்பிடுவான். உன் கடையில ஜனங்களும் வருவார்கள், பேய்களும் அவங்க ஆவி எடுத்தா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, தெரியாம பூசா பண்ணுவீங்க. புரியுதா? அந்த ஆவிகளுடைய ஆதிக்கம் உங்க எல்லாருக்குள்ளவே. இப்ப நீங்க எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? உயிர் பிரியும் போது பரலோகத்துக்கு எப்படி போவோம்? அந்த ஆவிகள் தான் உங்களை கொண்டு போகும். அதனால தான் சொல்லுறேன், கிறிஸ்தவர்கள் அப்படி செய்ய வேண்டாம். ஆண்டவரை நம்புங்க, குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே என் வியாபாரத்துல விருத்திய தாரும், நாங்க எந்த வாந்திரிக சேர்க்க போக மாட்டோம். உங்களுக்கு சித்தம் இல்லாத எந்த துரோகிகளும் என் கடைக்கிட்ட வந்துடக்கூடாது. ஆண்டவரே என் கடைக்குள்ள வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எங்களிடத்துல துரோகிகள் பழகக்கூடாது. எந்த நன்மைகளும் எங்களிடத்துல நாங்கள் ஏமாற்றி வாங்கக்கூடாது. எங்களுக்கு நன்மை செய்யும். அழுக ஆண்டவர் சமுதிர குடும்பமா உட்காந்து அழுக. துரோகிகள் வரவே மாட்டார். கடைக்குள்ள உங்களுக்கு வியாபாரத்தை கெடுக்கிறவர்கள் வரவே மாட்டார்கள். தேவன் அவருடைய சங்கலை அடித்து விடுவார். இங்க அடித்து விடுவார். இங்க அடிச்சா மனுஷன் செத்து போயிடுவாங்க. இப்ப நான் தட்டுறதுக்கு நான் கிக் பாக்ஸிங் அந்த பேக் அடிச்சு தட்டி தட்டி பழகிடுவேன். என் கையாகியே என்னால் தாங்க முடியாது. இப்ப விரல் இல்லை, ஒடுங்கி போய் உட்கார்ந்து. நீங்க தேவனை தேடுங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்து. தேவனுக்கு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், தேவனை துணியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம்ம மனதை சாத்தானுடைய வாட்ஸ்அப்பா மாற்றக்கூடாது. மூளையில சிந்தையில நமக்கு தேவன் சிந்தை இருக்கும், தேவன வார்த்தைகள் இருக்கவே. தேவன் நம்மை கைவிட மாட்டார். வாசல்களும் தலைகளை உயர்த்துங்கள், அனாதை கதவுகளே சிறவுங்கள். எதுக்கு? மகிழின் ராஜா உத்தே ரசிக்க போகிறார். உன் கதவை திறந்து வீட்டுல ஜோமனுக்கு தானியல் என்ன செய்தார்? எனக்கு அதை திறந்து வச்சுட்டு எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணிருந்தான். அந்த மாதிரி நீங்களும் அப்படித்தான் குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, அழுங்க. எங்களுக்கு எந்த மந்திரவாதியை வச்சு நாங்க வளர வேண்டாம், எங்களை காப்பாற்றும், சந்ததிக்கு காப்பாற்றலாம். செழிப்பு வரட்டும், எங்க வியாபாரத்துல வீடுகளை செழிப்பு வரட்டும். எந்த மாந்திரை கட்டுப்போட்டு எந்த வியாபாரியும் என் கடைக்குள்ள வரவே கூடாது. அவன் வந்து என் வியாபாரத்தை கட்டுறக்கூடாது. இதெல்லாம் கொண்டு கொடுத்துருவான் கையில, நீ வாங்கி உள்ள போட்டுருவீங்க, உங்க வியாபாரமே வராது. கிடைக்காதுங்க, அந்த கடை மூட வேண்டியது வரும். நீங்க தேவ மனுஷங்களா அந்த பூமியில வாழ்ந்து நீங்க இந்த விஷயத்தை செய்தீங்கன்னா ஜெபம் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவன் செத்து போயிடுவான். உங்க வியாபாரத்தை கெடுக்க வரானா அவன் செத்துருவாங்க. நீங்க அதை பார்ப்பீங்க, அழிந்து போவா. அவன் வியாபாரத்துல ஒன்றுமில்லாமல் போய்விடுவார். அப்படித்தான் ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, ஐயா இந்த ஊர்ல அப்போ சொல்லி அவங்க சொல்லி 27 வருஷத்துக்கு முன்னே, என் பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும் ஐயா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போட்டுக்க கூடாது ஐயா. எங்க அம்மா தான் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க உங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடை இருக்கும் பெரிய அளவுல அப்படின்னு சொன்னேன். உண்மையாவா? உண்மையாவே இருக்கும்மா. அவங்க எனக்கு கொஞ்சம் காணிக்க கொடுத்து, இது உங்க வீட்டு செலவு கொடுத்த பணம், நான் இதை வாங்க மாட்டேன், நீங்க பிள்ளைகளை சமாளிக்க வேண்டியது வரும், நீ கொண்டு போங்கன்னு சொல்லிட்டேன். வெறும் 10 ரூபா வாங்கினேன் அவங்க கையில. வீட்டு செலவு கொடுத்த காசு என் கையில கொடுத்தாங்க. எனக்கு 10 ரூபா கொடுங்க போதும், உங்க பிள்ளைகள் உங்க வீடு செலவுக்காக கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நீங்க பாத்துக்கிறீங்கம்மா, எனக்கு அந்த காசு வேண்டாம், நீங்க வச்சுக்கிறீங்க போதும். வெறும் 10 ரூபா தான் வாங்கினேன். உங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரு கடை வரும்,
கவலைப்படாதீங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்றைக்கு அவங்களாம் நல்லா இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு கடை. அந்த ஜெய காலேஜ் கிட்ட போனா அங்க ஒருத்தர் கடை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் போனா இங்கே இந்த பாக்கரோட்ல இங்க ஒரு கடை வச்சிருக்காரு. அங்க திருவள்ளூர் போற வழி வந்து அங்க ஒரு கடை இருக்கு. அருமையானவங்களே, அன்னைக்கு சொன்னபடி இன்றைக்கு ஆச்சி மசாலா கடை வியாபாரம் பண்றாரு. 89வது வருஷம். அவருக்காக ஜெபம் பண்ணி இருக்கு. அவர் MBA படித்தவர். ஒரு 60,000 ஏதோ சம்பளம் வாங்கிக்கோங்க. 20,000 60,000 சம்பளம் வாங்கிக்கோங்க. மனைவி அவரையும் கலந்து பேசி நாம வந்து ஆச்சி மசாலா இந்த பேர்ல அப்ப எனக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் எங்களுக்கு வந்து சர்ச்சி. அவருக்காக ஜெபம் பண்ணி அனுப்புனேன். இது விருத்தி ஆகும். அவர் பெரிய காலேஜ் வைக்க போறார். வெளிநாடுகளுக்கெல்லாம் இந்த மசாலா போகும். நீ எழுதி வச்சுக்கிறீங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க போங்க. அதே போலதான் காலேஜ் வைத்திருக்கிறார். நான் இப்போ கேள்விப்பட்டேன். அப்புறம் அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் மசாலாவில் அனுப்புகிறார். ஆச்சி மசாலானா எல்லாருக்கும் பெரிய டெவலப் ஆகும். இந்த நாசிரியத்தில் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காங்க. அவங்க இடம் தான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, டெவலப் ஆகும். ஆண்டவரை நம்புக போதும். தலைகளை உயர்த்தணும். ஆண்டவருக்கும் தான் நாம் கதவை திறந்து வைக்கணும். ஆண்டவராய் தேவனை பிடிப்பதற்கு நம் வாயை திறக்க வேணும். கால் சொல்ல உண்மையை விரிவாய் திற, நான் அதை நிரப்ப வேண்டும் வார்த்தை இருக்கிறது. உங்கள் வாயை விரிவாய் திறந்து தேவனை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தை நம்மை நிரப்பிவிடும். தேவன் நம்மளுக்கு வழி நடத்துவார். தேவ ஜனமே, தப்பான வழிக்கு போயிடாதீங்க. 10 பேய் வீட்டுக்கு வளர்ந்து 10 பேய் கடைக்கான் தீருவோம். நாங்க போயிட்டு வந்தேன், நல்லா இருக்கு. எனக்கு பேய் கடையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் சொல்ல மாட்டான். உனக்குள்ளவே இறக்கி விடுவான் பேயை. நீங்க அங்க போய் அவங்க எப்பெல்லாம் பணம் தேவையோ அவங்க அனுப்பியிருக்கான் பத்தியா பேய்கிறவங்களுக்கு பாதுகாப்பு. அந்த பேயை ரிட்டர்ன் எடுத்துருவான். உடனே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். யார் மேலே சந்தேகமா சந்தேகமா யாரும் அவங்க மேலே இவங்க மேலே இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருக்கோம். பயமா இருக்கியா தெரியுமா? அவங்க பாதுகாப்புக்காக வச்சா மற்ற 10 ஆவி. அந்த ஆவி டேட்டு முடிஞ்சோன்னா அங்கே போயிரு. மறுபடியும் பணம் மூட்டை பணத்தை எடுத்துட்டு அங்கே போனதான். எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு ஐயா. அவர் பேர் என்ன, பாளையங்கோட்டில் இருந்தாரு. என்ன மேத்யூவா, என்ன கல்யாணி பவுலோஸ். அவர் பெரிய மந்திரவாதியா இருந்தவர். ரசிக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்தார். கல்யாணி பவுலோஸ்னா தெரியும், பாளையங்கோட்டில். செத்துட்டார், இங்க இல்லை. அருமையானவர்களே, வீட்டு வேலைக்காரியவே பேய வச்சிருப்பார். வீட்டு வேலை செய்யறதுக்கே பேய். இன்னொரு ஆள் எனக்கு தெரியும், அந்த தோட்டத்துல போய் நான் பார்த்தேன். ஒரு பொம்பளை உட்காந்து வேலை செய்யும். யாருன்னு பார்த்தா அது பேய். பொம்பளை தாங்க பேய். அதை மாந்திரியம் பண்ணி பேய வீட்டு வேலைக்கும் தோட்ட வேலைக்கும் வச்சிருக்காரு. பாதுகாப்புக்காக. அது உள்ள போனீங்கன்னா உங்களை வழிகாட்டும். இல்லைன்னா உங்க தேவையில்லைன்னா அதை ஏமாற்ற முடியாது. பேயவே வீட்டு வேலைக்கு வச்சிருக்காங்க. நான் பார்த்தேங்க. மற்ற கடன்களுக்கு பொம்பளையா பேய். என் கண்ணை பார்த்தா அது பேய் விகாரமா இருக்கும், நிர்வாணமா இருக்கும். புடவை ஊற்றிருக்கோம். எல்லாரும் கண்ணுக்கும் மஞ்சள் புடவை ஊற்றோம், பச்சை புடவை ஊற்றிக்கோம், கருப்பு புடவை ஊற்றிக்கோம். ஏன் இப்படியெல்லாம் இருக்கும். ஆரஞ்சு கலரில் புடவை ஊற்றி நிற்பாங்க. ஆனால் அது பேய். என் கண்களுக்கு அது பேய் ஊகம் பேரும் அப்படியே தெரியும். அது பார்வையெல்லாம் விகாரமா இருக்கு. இப்படிதான் வீடுகளில் வச்சிருப்பாங்க. உங்க வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும். அருமையானவங்களை எப்பெல்லாம் பணம் தேவையோ இந்த பீரியட் 3 மாசத்துக்கு ஒரு தடவை செய்வான். 3 மாசத்துக்கு வந்து பேயில அந்த இடத்துல போயிடும். உனக்கு வந்து சாமி. அப்ப என்ன செய்யுது, வியாபாரம் இல்லையா, மறுபடியும் குழப்பமா இருக்கு, பணத்தை மூட்டை கட்டிட்டு ஓடுங்க. என்ன சொல்லுவான், கோழி வாங்கிக்குவாங்க, 3 கோழி வாங்கிக்குவாங்க. ஒரு கோழி உங்களுக்காக காவு கொடுத்து அதையும் கறி வச்சு சாப்பிடுவான். ஒரு கோழியை காவு கொடுத்தோம்னா அந்த கோழி மயானத்துல வீசி எறிஞ்சிடும். எல்லாம் 3 முக்களை வீசி எறிஞ்சிடும். 2 கோழி அவனுக்கு கறி வச்சு சாப்பிடுவான். இப்படிதான் நடக்கும். லெமன் வாங்கிக்குவாங்க, ஊறுகாய் போடுது. அது தொட்டான்னா மந்திரவாதி அவர் சொன்னார் என்கிட்ட, எல்லாம் வாங்கிடலாம் ஐயா, முட்டை வேணுமா, கறி வேணுமா, எல்லாம் வாங்கி கொடுத்துருவான். வீட்டில் பேய வச்சே சமையல் பண்ணுவாங்க. சுடுகாட்டால் சாப்பிடுவாங்க. அருமையானவர்களே, அந்த மாதிரி தேவனை துதியுங்கள். தேவ தூதர்கள் வீட்டில் இருக்காங்க. தேவனை துதியுங்கள். வாசல்களை உயர்த்துங்கள். ஆண்டவருக்கும் தான்
குவியே நிற்காதீர்கள். ஆண்டவரை துதித்து வாயை பழக்கிக் கொள்ளுங்கள். தேவனுக்கு உதவி செய்வார். அடுத்த வசனம் படிக்கலாங்களா? 136 சங்கீதம் 1 வசனம். 136 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிக்க 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 அவர் நம் கிருபை தந்து கொண்டே இருப்பார். துதிக்கிற மத்தியில வாசம் இருக்கிறோம். புரிஞ்சுங்களா? தேவ ஜனங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க குடும்பத்தில் எல்லாரும் வேலை செய்றீங்களே, அவர் சமையல்ல வேலை பார்க்கலாம், ஒரு துணி துவைக்கலாம், ஒரு கடையில வேலை செய்யலாம். ஒரு நபரை ஜெபத்துக்கனே விட்டுருங்க. வீட்டுல அவங்க ஜெபம் பண்ணி தேவன் ஆராதித்து கொண்டே இருக்கட்டும். அவங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவங்க கிட்ட சாப்பிடுவாங்க, வேலை இருக்கும். ஆனா அவங்க ஜெபம் மட்டும் தான் இருக்கணும். தேவன் அவங்க வேலை வாங்க கூடாது. அவன் பாசிக்கு இருந்தா இருக்கட்டும். விரும்பினான் அந்த நபர் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், தேவனை பிரிப்பான், தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. நீங்க பார்த்து உங்க வேலை கிட்ட அப்படிங்கிற வேலையெல்லாம் பாருங்க. சரிங்களா? அதான் நமக்கு ஒரு ஜெபிக்கிறவன் வைங்க. திருடனை ஜெபிக்க விடாதீங்க, அவன் ஜெபம் பண்ணுவான். ஜெபிக்கிறவன் ஜெபிக்க விடுங்க. உள்ள இருந்து வர்ஷிப் பண்ணிக்கொண்டே இருப்பான். அவன் மேல அதுதான். அப்புறம் அவனுக்கு உணவுலாம் கொடுத்து இன்னொருத்தனை ஜெபிக்க. அப்படிதான் ஒரு வியாபாரி அப்படிதான் இருந்தார். எம்ஏ ஜேக்கப் கம்பெனி அப்படின்னு. எம்ஏ ஜேக்கப் என்பவர் ஜெபிக்கிறவனை மட்டும் ஜெபிக்க விட்டுக்கிட்டே இருப்பார். அவன் டெவலப் ஆனான். இப்ப இல்ல, இறந்துட்டார். அருமையானவர்களே, நம் தலையில உயர்த்த நம்ம தேவன் பெரியவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபைதான் நம்ம நிலத்துவோம். கிருபை நமக்கு வேண்டும். தேவன் நம்மை கைவிட மாட்டார். மதுரை, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி மாவட்டம் எல்லாம், விருதுநகர் மாவட்டம் இப்போ வந்துட்டீங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறையர்கள் 1000 குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்துக்களாக மாறிவிட்டார். 7 வருஷம் 7 வருஷம். அதுலேயும் என் பேரை சேர்த்து போட்டதுனால தான் உங்களுக்கு சொல்றேன். பேரடியா முதல்ல பேப்பர்லேயே கொடுத்துட்டான். இருதயரா இந்துவாய் மாறிவிட்டார், கிறிஸ்தவ மதத்திற்கு வந்துவிட்டார். இந்த பேப்பர் எடுத்து வச்சிருந்தா காட்டலாம், வீடு காட்டணும் காணும். பாருங்க, 1000 பறையர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்களாக மாறிவிட்டார். ஒரு 200 கிறிஸ்தவர்கள் பறையர்கள் பௌத்த மதத்துல போய் சேர்ந்து விட்டார். என்னை கூப்பிடுறான், நீங்க வந்துருங்க பாச பௌத்த மதத்துக்கு. எனக்கு கிறிஸ்தவம், நம்ம கிறிஸ்தவத்தால நமக்கு என்ன பயன் உண்டு, நம்ம யார் சேர்க்கலாம்? அப்பதான் சொன்னேன், ஏய் பறையன் என்றால் யார், அவனுக்கு அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அதுல? அதான்டா விஷயம். நான் தெரிஞ்சுக்கும் போது அந்நியன் உன்னை சேர்க்க மாட்டான்டா, ஆரியனை பணிந்தவன் சேர்க்க மாட்டான். பறையென்றால் நமக்கு தமிழர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அவார்டு. அந்த பேரை பறையனுக்கு வைத்து விட்டார்கள். பறையன் இல்ல பேர், சாம்பவ பிள்ளை. பறையன் மூத்த ஜாதி பேர் என்ன? சாம்பவ பிள்ளை. வெஜிடேரியன். பறையன் என்றால் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவான். எல்லா தமிழ் குடிகளும் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. நம்ம உணவு மாட்டுக்கறி கிடையாதுடா. ஏன்னா இந்துக்களா மாறினீங்க? என்ன பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் ராம் ஜி அப்படின்ட்டு போறான் 2 பேர். இல்லையா அப்படி ஆயிட்டீங்கன்னா கிறிஸ்தவனா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்க. எங்க பிள்ளைகளை படிக்க, என் பிள்ளை மகனை கூட ஸ்கூல்ல கூட்டு அடிப்பாங்க. என் பிள்ளைலாம் டீச்சர் என்ன சித்திரவாதம் பண்ணியிருக்கா தெரியுங்களா? அப்போ எல்லாரும் இந்துக்களா மாறிட்டாங்க. கிறிஸ்தவம் எங்களுக்கு வேண்டாம். 1000 குடும்பங்கள் கிறிஸ்தவத்தை விட்டு போய்கிட்டார். புரியுதுங்களா? கடவுள் எங்களுக்கு கிறிஸ்தவனால என்ன பயன்? எனக்கு ஒருவன் சொன்னா, நீங்களும் இந்துக்கள், இந்து 2 பேரை மாற்றிக்கொள்ளலாமே, கிறிஸ்தவம் எங்களுக்கு என்று சொன்னா. என் பிள்ளைங்க டீச்சர்லாம் நான் வாங்கணும். அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். அருமையானவர்களே, தேவனை நம்பி வாழ வேண்டும். நாம் இந்த தலையை உயர்த்த வேண்டும். 1000 கிறிஸ்தவ குடும்பம் பறையர்கள் இந்துக்களால் மாறிவிட்டார். 7 வருஷம் பௌத்த மதத்துக்கு போயிட்டான். நீ வாங்க பௌத்த மதத்துக்கு. கிறிஸ்தவம் வேணாயா, வாழ விட மாட்டாங்க. நீங்க ஊழியருக்கு உங்களை யாருன்னா வாழ விடுறானா? விடவே மாட்டான். பௌத்த மதத்துக்கு வாங்க.
கிறிஸ்தவத்துக்கு வாங்க, கிறிஸ்தவ விட்டுடுங்க, இந்துக்களா மாறுங்க. என்னையும் செய்யணும். நீங்க டொனேஷன் எல்லாம் வாங்கி தருவேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு, எனக்கு மினிஸ்ட்ரிக்கும் ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா ஒரு முன்னேற்றமே இல்லை. ஒரு சொன்ன நாங்க அது என்ன கோயில்னா பங்கார அடிகை மேல்மரவத்தூர், அங்க கூட்டிட்டு போறேன். அவர்கிட்ட டொனேஷன் வாங்கி தரேன்னு சொன்னார் ஒருத்தர். நான் பேசி வாங்கி தரேன், உங்களுக்கு ட்ரஸ்டுக்கு எல்லா உதவியும் வந்துடும். நான் போனேங்க. அருமையானவர்களே, தேவனை நம்பி வாழணும். நமக்கு இதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் நமக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடையாது. இதுக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டேன். தேவனை நம்பி வாழ்ந்தா போதும். இவையெல்லாம் நமக்கு உதவாது. எல்லாம் பூமி ஒரு மட்டத்துக்கு தான், அதுக்கு மேல போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் மேல போனா அந்தகாரம், வானம் வந்து பொன்னாதாக பிடிச்சிக்கும். மேல ஒரு சர்தம் இருக்கு, காற்று உரிகிறது போல் உருண்டு விடுகிறது. அப்படி போக முடியாது. வாழை வச்சு ஒரு அலசு எல்லாத்தையும் இழுக்கிறோம். அது மேல போனா வாழை வச்சு தட்டி கீழே உடைச்சிடும். எங்கேயுமே போக முடியாது. வானம் எது பார்த்தா அவங்களுக்கு தெரியாது. நிறைய ஊழியக்காரர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, திரும்ப கிடையாது. அவங்க போனா தட்டுறோம். ஊழியக்காரன், நான் பெரிய ஊழியம் செய்தையா, மிராக்கிள் மிஸ் பண்ணேன், கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணி என்னையா செய்த, சம்பாத்தியம் பண்ணையா, அவ்வளவுதான். நிலைமை பரிதாபத்துக்கு தெரியும். அதுதான் தேவ ஜனமே, தேவனை நம்பி வாழுங்கள், தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் கைவிட மாட்டார். தேவனை அண்டி ஆண்டவருக்கு கட்டி சொல்லி வாழுங்கள். தேவன் கைவிடுமா? ஜெபம்லாங்களா? மகா பரிசுத்த தேவனே, எங்களை காப்பாற்றும், இவரை பார்க்கவும், மக்களை காப்பாற்றும். அசைஞ்செல்லாம் ஜெபம் பண்ண முடியல, எங்களுக்கு உதவி செய்யும். உங்களை காலத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. Praise the Lord. God bless you.